மற்றும் கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் மற்றும் எவ்வளவு பேர் செல்லலாம் என்று ஆய்வை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குறிப்பாக உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் மற்றும் எவ்வளவு பேர் செல்லலாம், குறிப்பாக தாங்கும் திறன் குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. கொடைக்கானலில் தாங்கும் திறன் குறித்த ஆய்வை சென்னை ஐஐடியும், ஊட்டியின் தாங்கும் திறன் குறித்து ஆய்வை மேற்கொள்ள பெங்களூரு ஐஐஎம் நிறுவனமும் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த ஆய்வை மேற்கொள்ள 3.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த இடைக்கால ஆய்வு அறிக்கையை ஓராண்டிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், தாங்கும் திறன் குறித்த தோராயமான எண்ணிக்கையை 2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய இந்த அரசாணை தெரிவிக்கிறது. நந்தா, நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.